வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். பொடி மீன் குழம்பு. இதுக்கு வந்து சங்கரா மீன் வாங்கி பொடியானது வச்சுருக்கிறேன். இது வந்து என்னென்னா, வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன், தக்காளி ஒரு 4 கட் பண்ணி வச்சுருக்கிறேன், தாளிப்புக்கு கடுகோட வெந்தயம் சேர்க்கறதுக்காக வச்சுருக்கிறேன், சங்கரா மீன் 1/2 கிலோ வாங்கி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ குழம்பு கூட்டுறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். மீன் குழம்பு எப்படி கூட்டுறதுன்னு. அதுக்குள்ளே வந்து இந்த மண் சட்டி வந்து கொஞ்சம் ஹீட் ஆகணும் தாளிக்கிறதுக்கு. அதுக்காக கேஸை வந்து ஆன் பண்ணி விட்டுறேன். கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இப்போ குழம்பு எப்படி கூட்டுறதுன்னு நான் சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். எலுமிச்சை பழம் அளவுக்கு வந்து புளி எடுத்து ஊற வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு புளி கரைச்சல் நான் கரைச்சி வச்சுருக்கிறேன். நம்ம வந்து 4 பேருக்கு தேவையான அளவுக்கு ஒரு பவுலில் புளி கரைச்சல் கரைச்சி வச்சுருக்கேன் தண்ணி. இதில் வந்து தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்க்கிறேன். குழம்பு கூட்டுறதுனா இதுதான். புளி கரைச்சலோட உப்பு சேர்த்து இப்போ வந்து மிளகாத்தூள் சேர்க்க போகிறேன். நான் மிளகாத்தூள் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்து கலக்கிட்டோம்னா இதுதான் குழம்பு கூட்டி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பொரி குழம்புனா நம்ம லாஸ்ட்டாக இறக்கும்போது புளி ஊற்றுவோம். இது வந்து கூட்டி வைக்கிற மீன் குழம்புக்கு வந்து எப்பவுமே குழம்பு கூட்டி தான் வைக்கணும். நிறைய பேருக்கு எனக்கு குழம்பே கூட்ட தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் நான் குழம்பு கூட்டுறது எப்படின்றது உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். புளி கரைச்சலோட உப்பு சேர்த்தேன். இப்போ வந்து மிளகாத்தூள் சேர்க்குறேன் பாருங்கள். மிளகாத்தூள் சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து ஒன்றை போல் கரைச்சிக்கணும். புளி உப்பு கரைஞ்சி நல்லா இதோடு இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி குழம்பு கூட்டி வச்சிங்கனாவே டேஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட்டு தெரியும். எப்போவுமே நம்ம இந்த மாதிரி குழம்பு கூட்டி வைக்கணும். மீன் குழம்பு, கருவாட்டு குழம்புலாம் குழம்பு கூட்டி தான் நம்ம வைக்கணும். கூட வந்து மஞ்சத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். நம்ம எப்பவுமே வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் தான் நான் போடுறேன் எல்லாத்துக்குமே. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சில்லி பவுட்ரு எதுக்குன்னா ஒன்றுத்துக்கு தான் யூஸ் பண்ணுவேன். இது எல்லாம் தனியாத்தூள் மிளகாத்தூள் எல்லாமே ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டு வந்த தூள் தான். நான் வீட்டு தூள் தான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. தாளிக்கிறதுக்கு வந்து எப்படின்னு இப்போ பார்ப்போம். இப்போ வந்து அந்த மண் சட்டி காஞ்சிடுது. எப்பவுமே நான்வெஜ் செய்யும் போது மண் பாத்திரத்தில் செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். வெஜிடேரியன் செய்யும் போது ஒன்றா இந்த கடாயில் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ மீன் குழம்புக்கு தேவையான தாளிக்க எண்ணெய் சேர்க்குறேன். இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு. கூட வந்து கடுகு போடுறேன். கடுகு சேர்த்ததும் கடுகு பொரிய ஆரம்பிச்சிடுது. அடுத்தது வந்து ஏன்னா குழம்பு கூட்டி புளியெல்லாம் சேர்க்குறோம், காரம் சேர்க்குறோன்றதுனால உடம்பு ஹீட் ஆகிடும். மீன் குழம்பு வந்து கொஞ்சம் காரம் வந்து நிறைய பேருக்கு செட் ஆகாது இல்லையா. அதுக்காக ஒரு ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்க்குறேன். தாளிப்போட கடுகோடு சேர்த்து வெந்தயம் சேர்க்குறேன். இப்போ வந்து நல்லா வாசமாகவும் இருக்கும் மீன் குழம்பு. வடகம் இருந்தால் வடகம் போட்டு தாளிக்கலாம். நம்ம இப்போ சுத்தமான வடகம் வந்து கிடைக்க மாட்டேங்குது. நெக்ஸ்ட் டைம் எப்பயாச்சும் நான் வடகம் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து வெந்தயமும் கடுகும் பொரிஞ்சிடுது. இப்போ வந்து ஆனியன் போடுறேன் பாருங்கள். வெந்தயம் செவந்து வந்ததும் ஆனியன் போட்டு நம்ம வதக்கணும் நல்லா. பாருங்கள் ஆனியன் எவ்வளோ அழகாக வதங்குதுன்னு. ஆனியன் வதங்கினதும் கொஞ்சம் வந்து பொன்னிறமாக வதங்கின பிறகு தக்காளி சேர்த்து வதக்குறோம். தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லியும் கூடவே சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்தே போட்டுடுறேன் நான். தக்காளி வெங்காயம் நல்லா மேஷ் ஆகிறதுக்கு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கிறோம். நம்ம
இப்போ வந்து நல்லா வந்து வதங்கும் போது மேஷாக வதங்கும். ஒரு 2 நிமிஷம் ஒரு நிமிஷம் வந்து இப்படி தட்டு போட்டு மூடிட்டோம்னா அந்த ஹீட்டில் நல்லா வதங்கும். வெங்காயம் தக்காளியும் வந்து மேஷ் ஆகும். சுவையான மீன் குழம்பு தேவைன்னா இந்த மாதிரி குழம்பு கூட்டி வச்சிங்கன்னா அருமையாக இருக்கும். ஒரு சிலர் சமைக்கிறதுலாம் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி நீச்சு வாசனை வரும்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்மெல்லு சரி இருக்காது. அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி செய்யணும். எப்பவுமே குழம்பு கூட்டி வச்சுக்கணும். அது இல்லாமல் அழகாக வெந்தயம் எல்லாம் போட்டு தாளிக்கணும். வடகம் இருந்து போட்டிங்கன்னா வீடே மணக்கும். நம்ம மீன் குழம்பு வச்சோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வடகம் கடைகளில் நல்லா சுத்தமாக கிடைக்கிறதா பார்த்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். எப்படியும் வந்து மீன் குழம்புனா ஒரு 20 மினிட்ஸ் எடுக்கும் உங்களுக்கு. குழம்பு நல்லா கொதித்து வரணும் இல்லையா, அதனால் நல்லா வதங்கினதும் கொதி வரணும். அது வதங்கிறதுங்காட்டி இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். அதுலேயே கொஞ்சம் மீன் வந்து வறுக்க போகிறேன். அதுக்காக புளி பேஸ்ட் கரைச்சி வச்சுருக்கிறேன். அது கூட வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். ஒரு சிலவங்க எலுமிச்சம்பழம் போட்டு வரைப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி புளி சேர்த்துக்கிட்டா சளி பிடிச்சிருக்கிறவங்களாம் சாப்பிட்லாம். எலுமிச்சம்பழம் வந்து சளி பிடிச்சவங்களாம் சாப்பிட முடியாதுன்றதுனால புளி சேர்த்தா ஒத்துக்காதவங்க தான் எலுமிச்சம்பழம் சேர்த்துப்பாங்க. நார்மலாக நம்ம புளி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து மஞ்சத்தூள் புளி பேஸ்ட்டு போட்டிருக்கேன். தேவைக்கேற்ப காரம் எல்லாம் கலந்து அரைச்சி வச்ச மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். சிம்பிளாக இதில் வந்து சின்ன பொடி மீன்ன்றதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெலாம் நான் எதுவுமே ஆட் பண்ணல. இது வந்து சிம்பிளாக எளிமையான முறையில் மீன் வறுவல் இது. அதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். கூட வந்து தேவைக்கேற்ப சால்ட்டு சேர்க்குறேன். இவ்வளோ தான், எந்த மசாலாவும் நான் ஆட் பண்ணல. நல்லா பார்த்துக்குங்க. இவ்வளோ தான் நம்ம வீட்டில் நம்ம வந்து மீன் வறுக்க மசாலா ரெடி பண்ணுவோம். பொரிக்கிறதுக்கு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போடலாம். நம்ம இது நார்மலாக நேச்சுரலாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எளிமையான மீன் வறுவல் மசாலா இப்படி தான் தயார் பண்ணணும் வீட்டில். சும்மா கண்ட கடையில் விற்கிற மசாலாவெலாம் போட்டு பண்ணின்னு இருக்கிறது வேஸ்ட்டு. இப்போது இதில் மசாலா நம்ம தடவி மீனில் ஊற வைக்கிறோம். பார்த்துக்கோங்க. நல்லா அழகாக தடவி ஒரு 1/2 hour 1 hour ஊறணும். நல்லாயிருக்கும். அப்போ தான் குழம்புல போட்டால் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி வறுத்து கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க மீன். எப்படியோ ஒன்று குழந்தைங்க மீன் சாப்பிட்ணும். அதுக்காக நம்ம ஏதோ ஒரு வழியில் கொடுக்கணும். இப்போது மசாலா போட்டு மீன் வந்து அழகாக ஊறுது பாருங்கள். இப்போ குழம்பு தாளித்து விட்டுட்டு நான் எப்படி வறுக்கிறேன்னு பாருங்கள். அவ்வளோதான். இதோட இன்க்ரீடியன்ஸு ஒன்றுமே கிடையாது. புளி பேஸ்ட்டு, உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் தான் சேர்த்தேன். மீன் வறுவல் மசாலா எதுவுமே நான் ஆட் பண்ணல. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவும் எளிமையானது இது. வீட்டில் பழைய முறையில் இப்படி தான் வறுப்பாங்க. லெமன்லாம் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டம். சளி பிடிக்கும். சிட்ரிக் ஆசிட்ன்றதுனால அது ரொம்பவும் நம்மளுக்கு எஃபெக்ட் தான். உடம்புக்கு அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. அதுக்கு நம்ம இந்த புளியே நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்பன்றத மீடியமாக யூஸ் பண்ணிக்கணும் புளி. இப்போ மேஷாக வதங்கிடுச்சு. இப்போது நல்லா வதங்கிட்ட பிறகு இந்த கூட்டி வச்ச மீன் குழம்புக்கு புளி கரைச்சி குழம்பு கூட்டி வச்சோம் இல்லையா, அதை இதில் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ எப்பவுமே புளி ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சுக்கணும். அப்போ வந்து சுத்தமாக இருக்கும் நம்மளுக்கு. ஆனால் வீட்டு புளின்றதுனால
எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடையில் வாங்குறவங்களுக்கு நான் முக்கியமாக சொல்கிறேன், நல்லா புளியை ஊற வச்சு அதில் மண்ணுலாம் இருக்குன்றதுனால கரைச்சி வடிகட்டி அந்த மண்ணுலாம் அடியில் அப்படியே நிற்கும். அப்போ தான் வடிகட்டி யூஸ் பண்ணணும் நீங்கள். இப்போ குழம்பு வந்து கரெக்டாக வந்து ஒரு 10 நிமிஷமாவது நல்லா கொதிக்கணும். ஹை ஃப்ளேமும் இல்லை, ஸ்லோவும் கிடையாது, மீடியமாக வச்சுருக்கேன் நான். குழம்பு நல்லா வந்து கொதி வரணும். பெரிய பாத்திரமாக எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா தாராளமாக கொதிக்கணும், கேஸ்லாம் பொங்கி வீணாகக்கூடாதுன்றதுனால நான் எப்பயுமே மண் சட்டி பெருசாக யூஸ் பண்ணுறேன். சின்னதாக வச்சோம்னா பொங்கி, சின்ன மண் பாத்திரம் வச்சோம்னாலும் எந்த பாத்திரமாக இருந்தாலும் கொஞ்சம் தாராளமாக இருக்கணும் குழம்பு கொதி வர்றதுக்கு. அதுக்காக பெரிய பாத்திரத்தில் தான் எப்பொழுதுமே நம்ம செய்யணும். இது வந்து இப்படியே கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இது தாளிக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆச்சு இல்லையா, இப்போ கொதிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வரணும். 10 நிமிஷம் கொதி வந்த பிறகு மீன் போடணும். இந்த மாதிரி ஒரு கரண்டி போட்டு நம்ம தட்டு போட்டு மூடிட்டோம்னா குழம்பு பொங்கி மேலுக்கு வராத இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கரண்டி போட்டு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சோம்னா குழம்பு நல்லா கொதி வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு பாருங்கள், 5 மினிட்டாக நல்லா கொதிச்சுன்னு இருக்குது. குழம்பு நல்லா கொதி வந்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். 10 மினிட்ஸ் சொன்னேன் இல்லையா, அதனால் 10 நிமிஷம் நல்லா கொதி வரணும் மீன் போடுறதுக்கு. இப்போது வந்து 5 நிமிஷம் கொதித்த பிறகு நம்ம மாங்காய் சேர்க்கணுன்னா இப்போ சேர்த்துக்கலாம். ஆனால் நான் மாங்காய் சேர்க்கலை, உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சிலருக்கு மாங்காய் போட்டால் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்காக மாங்காய் வேணும்னா இந்த டைமில் நம்ம சேர்க்கலாம். 5 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ பேன் காஞ்சிடுது, மீன் வறுக்க போகிறேன் பாருங்கள். பேன் காஞ்சிடுச்சு, ஆயில் போட்டுட்டு ஊற வச்ச மீன் வந்து 10 நிமிஷம் தான் ஊற வச்சுருக்கேன். இது என்ன பொடி மீன் தானேன்றதுனால எண்ணெய் வந்து தேவைக்கேற்ப ஊற்றிக்குங்க. இப்போ மீன் வந்து போட்டிருக்கேன். பேன் காஞ்சதும் பாருங்கள், எண்ணெய் காஞ்ச பிறகு தான் போடணும். பேன் காஞ்சி எண்ணெய் காஞ்ச பிறகு தான் போடணும். நான் ரொம்ப ஊற வைக்கல, 4 மீன் தான் ஊற வச்சேன். அதனால் உடனே எல்லாத்தையுமே ஒரே பேனில், பெரிய பேனுன்றதுனால நான் மொத்தமாக போட்டுருவேன். இப்படியே கொஞ்ச நேரம் நல்லா செவக்கட்டும் மீன். வந்து மீன் திருப்பிக்கலாம். கொஞ்சம் சிம்மில் தான் வைக்கணும் நம்ம மீன் மட்டும், ஏன்னா அடி பிடிக்காமல் வரணும் இல்லையா.
நல்லா அழகாக உடையாமல் திருப்பணும். குழம்பு மீன் இல்லையா, இது வறுக்கிற மீனாக இருந்தால் பரவாயில்ல, தாங்கும். இப்படி ஒரு 5 நிமிஷம் நல்லா செவக்கணும். பாருங்கள், ஒரு சைடு எவ்வளோ அழகாக மீன் எப்படி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மீன் வறுவலோட மீன் குழம்பு ½ அன் ஹவருக்குள்ளே உங்களுக்கு நான் ரெடி பண்ணி காமிக்கிறேன். குழம்பும் வந்து கொதிச்சுன்னு இருக்கு. இவ்வளோ நேரம் மூடி வச்சு கொதிக்க வச்சேன். இப்போ வந்து குழம்பு நம்ம பார்த்துட்டே இருக்கணும். கொஞ்சம் ரொம்பவும் திக்காகவும் ஆகாமல் தண்ணியாகவும் ஆகாமல் மீடியமாக இருக்கணும்னா கொஞ்சம் பார்த்துக்கினே இருக்கிறேன். அதனால தான் இந்த மாதிரி வைக்கிறதுல என்ன மீன் வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம எது கிடைக்குதோ பொடி மீன் எந்த மீனாக இருந்தாலும் இதில் போட்டு நம்ம செய்யலாம். இதே வஞ்சிரம் மீன் அதெல்லாம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நம்ம குழம்பு தாளிக்கும் போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி தாளிக்கணும். இப்போ இது சாதாரண மீனுன்றதுனால, பொடி சங்கரா மீனுன்றதுனால நான் வெறும் வெந்தயம் மட்டும்தான் போட்டு தாளித்தேன். வந்து குழம்பு கொதித்து ஓரளவுக்கு ரெடி ஆகிடுது. மீன் சேர்க்கலான்னு பார்க்குறேன். கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குன்ட்டு வெயிட் பண்ணுறேன். இந்த மீன் வறுக்கிற மீன் பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுதுன்னு. கொஞ்சம் நல்லா செவக்கட்டும். கொஞ்சம் ஒரு ½ அன் ஹவர் நம்ம உப்பு காரம் போட்டு ஊற வச்சுட்டு தான் வறுக்கணும். எப்பொழுதுமே மீன் வறுத்தோம்னா அப்போ தான் அது வந்து நல்லாயிருக்கும். மீன் உடையாமல் திருப்பிக்கணும் எப்போவுமே, அப்போ வந்து நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸில் மீன் வறுவல் ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேன். குழம்பு ரெடி ஆகிடுது. இதில் மீன் சேர்த்துக்குவாங்க சார். சங்கரா மீன் தான் நான் சேர்க்குறேன். இது வந்து ஒரு கொதி கொதிச்சதும், ஏன்னா சின்ன மீன் இல்லையா கரைஞ்சிடும். ஒரே கொதி கொதிச்சதும் அழகாக ஆஃப் பண்ணி வச்சிடணும். நம்ம மீன் வேகிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் போதும். சும்மா ஒரு தொழுவிட்டு அழகாக ஆஃப் பண்ணிடணும் மீன் கொதிச்சதும்.
இப்போ குழம்பு ரெடி ஆகிடுது, மீன் வறுவலும் ரெடி ஆகிடுது. எப்படி பரிமாறுறதுன்னு பாருங்கள். இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சுவையான நான்வெஜ் சாப்பாடு ரெடி ஆயிடுது. இது கூட ஆனியன் வைக்கணும். இன்னும் ஆனியன் வச்சு நம்ம சர்வ் பண்ணணும். சூடான நான்வெஜ் லஞ்ச் ரெடி ஆயிடுது. லஞ்சு இந்த மாதிரி ரெடி பண்ணுங்கள். மீன் குழம்பு எப்படி செய்யணும்னு நான் இப்போ செய்முறை காமிச்சேன். இன்னொரு நாளைக்கு பிரியாணி எப்படி செய்யணும்னு நான் காமிக்கிறேன். இப்போ வந்து பிரியாணிக்கு ஃபிஷ் ஃப்ரைக்கும் பிரியாணிக்கும் ஆனியனோடு நம்ம பரிமாறுறோம். சுவையான நான்வெஜ் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. எல்லோரும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்களும் மீன் வறுவல் மீன் குழம்பு செஞ்சு வீட்டிலையே எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.